ஹாய் ஹலோ வணக்கம். நான் நண்பா உங்கள் நண்பா வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் லேக்கு தாங்க வந்திருக்கோம். உக்கடம் லேக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே வந்து நல்லா ஈவினிங் டைமில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஈவினிங் டைமில் வந்து இங்கே இருந்தோம் அப்படின்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இயற்கை காட்சியோட ஒரு அற்புதமான ஒரு இடம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்மார்ட் சிட்டிலாம் உட்காந்துருக்கோம். இதை தான் லேக்குன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் லேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக இருக்காங்க, ஃபேமிலியும் இருக்காங்க, எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஐ லவ் கோவை உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல தான் இப்போ உட்காந்துருக்கோம். ஈவினிங் டைமில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இடையில கயத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ கயத்தை கட்டினா நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அவங்களே கயத்தை கட்டி வச்சிருக்காங்க. உள்ளே போய் ஃபோட்டோவும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு டைம். இந்த உக்கடம் லேக்கில் வந்து ஐ லவ் கோவை அப்படின்னு எழுதியிருக்கிற இடம் இதுதான். இங்கே வந்து பக்கத்தில் போய் வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். பட் வந்து கயிறு கட்டியிருக்காங்க, உள்ளே போகக்கூடாது. எதனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது தெரியல. இட்ஸ் ஓகே, நம்ம இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்புறோம். இந்த நடைபாதை உக்கடம் லேக்கு பக்கத்துலேயே வந்து நடைபாதை இருக்குது. அங்கே தான் அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த நடைபாதையிலே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு அந்த ரோட்டு ஓரத்தில். பஞ்சு மிட்டாய் சாப்பிட போகிறோம். கலர் பஞ்சு மிட்டாய் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒயிட் பஞ்சு மிட்டாயாக இருக்குன்னு நினைக்கிறேன். பானிபூரி, பேல்பூரி, பஞ்சு மிட்டாய், மாங்காய், இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. கூலிங்கான ஒரு இடத்துல காரமாக ஒரு சாப்பாடு நல்லா காரமும் புளிப்பும் சேர்ந்த மாதிரியான ஒரு மாங்காயை நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும். அந்த நடைபாதையிலே நடந்து போயிட்டு இருந்தோம். நிறையா குழந்தைகள் விளையாடுற மாதிரியான பிளேஸும் அங்கே இருந்தது. ஸ்மால் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில இடங்களும் இருந்தது. என்னது உடம்பு திருப்புறது தம்பி பாத்திரம் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்டேரிங் இருந்துச்சு. அதை நம்ம சுற்றி விட்டுட்டு வந்துட்டோம் அந்த சைடு. சரி, இது என்னடா கம்பி ரெண்டு பக்கமும் இருக்குது, நம்ம வந்து அப்படியே அதில் தொங்கி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அபரி ப்ரோ ஃபோன்லேயே இருக்காரு, என்ன பார்த்தாலும் அபரி ப்ரோ தான். சூப்பராக இருக்கியா? இங்கே சும்மா தொங்கி பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டோம். போட் ஹவுஸ்லாம் நிறையா வந்து இங்கே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிங்லாம் அங்கே போகலாம், காசு கட்டி தான் போகணும், சும்மாலாம் போக முடியாது. நம்ம சும்மா போகிறதுக்கு பார்த்தா அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படி போனோம். ஆனால் திறந்துக்கிட்டாங்க. ஐயோ ஆள் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். வேணும்னா இன்னொரு நாள் காசு கட்டி நம்ம போட்டிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ரிட்டன் ஆகி வந்தாச்சு. வந்து பேல்பூரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது பேல்பூரி தான் நினைக்கிறேன். ஏதோ பூரி மாதிரி பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து ஓரளவு நல்லா தான் இருந்தது. கேமராமேன் பானிபூரி. பட் பானிபூரி ஐ டோன்ட் லைக். ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஒரு டைம், பிடிக்கல. இதில் வந்து அந்த போட்டிங் போகிறதுக்கான ப்ரைஸு அப்புறம் வந்து அந்த டைமு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த போர்டில். அப்படியே அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லேக்கு தான். அப்படியே வந்து போகிற வழியில் சில இடங்கள்லாம் இருந்தது, லைட்லாம் இருந்தது. டைம் ஆக ஆக ஈவினிங் டைம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டு இருந்துச்சு, லைட்லாம் போட்டாங்க. நம்மளும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல நின்றுட்டுருக்க கப்பலை துரத்தி விட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு. அப்படியே சும்மா அந்த ஓரத்துலேயே நடந்து வந்துட்டு இருந்தோம். அந்த இடத்துலையும் லைட்டிங் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நடைபாதை ஃபுல்லாகவே லைட் போட்டாங்க. ரெண்டு சைடும் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது. எல்லாம் வந்து நல்லா நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டுருக்கலாம், ரொம்ப தூரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ். நிறைய பசங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் ஈவினிங் டைமில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் ஆனதும் அந்த இடம் ஃபுல்லாகவே லைட் போட்டாங்க. அந்த லைட் செட்டப்பில் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
அந்த பக்கம் ஒரு லைட் இருந்தது. அந்த லைட்டில் இருந்து ஒளி வந்தது. அந்த ஒளி மூலமாக வந்து ரவுண்டாக ஒரு வெளிச்சம் பார்க்கவே வந்து அருமையாக இருந்தது. மொத்தத்தில் அந்த இடமே நம்ம உட்காந்து இருந்து நல்லா பேசுகிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சி